வணக்கம். இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோடு வந்திருக்கேன். இன்று கதையோட தலைப்பு 3 சல்லடைகள். ஒருத்தன் சாக்ரட்டிஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக வந்தானாம். அப்போது அந்த அவர் கேட்டாராம், எதை பற்றி சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் நண்பனை பற்றி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறானாம். அதுக்கு சாக்ரட்டிஸ் கேட்டாராம், அதை நீ 3 சல்லடைகள் கொண்டு சலிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அது என்னங்க ஐயா 3 சல்லடைகள் அப்படின்னு சொல்லி கேட்டானா. உண்மை, நன்மை, பயன், இந்த 3 சல்லடையால் சலிச்சதுக்கப்புறம் தான் நீ அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். அப்படி என்னதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அவர் சொன்னாராம், நீ சொல்கிற விஷயம் உண்மையானதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இல்லைங்க ஐயா, என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னால் அதை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. சரி, அது அந்த விஷயம் நன்மை அளிக்கக்கூடியதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இல்லை, அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது, அது ஒருத்தரை பற்றி ஒரு தப்பான விஷயம், ஒரு பேடான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. சரி, அந்த விஷயத்தினால யாருக்காவது எதனா பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சொல்கிற உனக்காவது இல்லை கேட்குற எனக்காவது எதனா பயன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். இல்லைங்க ஐயா, பயன் அளிக்காது, இது அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறானாம். அப்போ அவர் சொன்னாராம், அப்போ இந்த விஷயத்த நீயும் மறந்துடு, இதை யார்கிட்டையும் சொல்லவும் செய்யாத, இதை அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்கிறாராம். அப்புறம் தான் அவனுக்கு அவன் பண்ண தப்பு புரிஞ்சிச்சான். நம்ம எந்த விஷயத்தையும் அலசி ஆராயாமல் உண்மை எதுன்னு தெரிஞ்சிக்காம அதை இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட தப்பை உணர்ந்து அவன் போயிட்டானான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அதான் இந்த 3 சல்லடையை நம்ம எப்பயுமே பயன்படுத்தணும். ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டோம்னா அது உண்மையானது தானா, அது நல்ல விஷயமா, இதை மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடிய விஷயமா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லவோ பகிர்ந்துக்கவோ, நல்ல விஷயமா இருந்தால் அதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து நம்ம சந்தோஷப்படலாம். அதுலேருந்து எதனா நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருந்தால் அதை பற்றி யோசித்து சிந்தித்து அதில் வேறு எதனா நம்ம பண்ணலாம். அது அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 3 சல்லடைகள் கொண்டு சலித்ததுக்கப்புறமும் அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தை நம்ம விட்டுறது நமக்கு நல்லது. இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.